ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி மண்டே வந்துட்டு சுட சுட சோறு அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். ரசம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதை ரசம் அப்படி பொங்கி வரும்போது தான் காமிச்சிருக்கேன் வீடியோவில். ரசம் இந்த மாதிரி நுர தள்ளும் போது ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி கடுத்துரும். ஆஃப் பண்ணிட்டேன் நான். அப்புறம் வந்துட்டு ரசத்துக்கும் சாப்பாட்டுக்கும் முட்டை பொடி மாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் 2 பெரிய ஆனியன் பொடியை கட் பண்ணி வச்சுட்டேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிட்டு இருந்தேன். நல்லா முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது அந்த ஆனியனில் லைட்டாக உப்பு பிடிக்கணும்ல, அதுக்காக லைட்டாக கொஞ்சோண்டு அந்த ஆனியன் மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு திரும்பி நல்லா டீப் ஃப்ரை, நல்லா அந்த ப்ரௌன் நிறத்துக்கு வரணும்ல, அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கறியை விட்டுறக்கூடாது. நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு ப்ரௌன் நிறமாக மாறணும். அப்போ தான் அந்த முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இன்னுமே நல்லா சிம்மில் வச்சு போடணும். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை அப்படி உடச்சி அதில் ஊற்றணும். 2 முட்டை அது ஊற்ற போகிற உடச்சி 2 முட்டையும் 2 முட்டையும் உடச்சி பொடி மாஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வாழைத்தண்டு இருந்தது. அதில் வாழைத்தண்டுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வத்தல் போட்டு தாளிச்சிட்டு ஆனியன் போட்டு ஒரே ஒரு பெரிய ஆனியன், சின்ன மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். அதுக்கு அந்த வாழைத்தண்டு இது பண்ணும்போது இல்லை நூல் மாதிரி வரும்ல, அதை எடுத்து கட் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி இழுத்துட்டு வரும். நல்லா அந்த ஆனியனும் இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் வதக்கணும். தாளிப்பு நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வாழைத்தண்டை நீங்கள் போடணும். அதில் வீடியோ பேசுகிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன் நெக்ஸ்ட் டைமு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் எதுனா இதில் மிஸ்டேக் கண்டுபிடிச்சா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஆனியன் ஃப்ரை கொஞ்சம் லைட்டாக வதங்குற மாதிரி இருக்க ஸ்டேஜுக்கு நான் ஃப்ரை பண்ணி அதை எடுக்க போகிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது நமக்கு நறுக்கி வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டை எடுத்து அதில் போடுறேன். எல்லாருக்கும் இது செய்ய தெரியும். ஆனால் நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றதான் செஞ்சு காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் மெசேஜாக கன்வே பண்ணி நான் மாற்றிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு இப்போது 2 வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடணும். இதில் பாருங்கள், கொஞ்சோண்டு ஸ்பூனில் ஒரு 1/4 வாசி கூட உப்பு, நிறைய வேண்டாம், லைட்டாக 1/4 வாசிக்குள்ளே போட்டுட்டு அது வதக்கிட்டு இல்லை இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். அந்த கொஞ்சம் அந்த இது அவியறதுக்காக கொஞ்சம் நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணுறோம். இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி அவிய வைக்கணும். இதுக்கு நான் தேங்காயில் சீரகம், மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை அரைச்சி வைக்கிறது தவஞ்ச அப்புறம் அரைச்சி வச்சா நம்ம அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகம் இதெல்லாம் போட்டு திரித்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. திரித்து வச்சுருக்கதை இந்த இதில் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. வாழைத்தண்டில் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் அது மிக்ஸ் ஆகிற வரை நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்களோட சமையல் இதுதான். சாப்பாடு, ரசம், முட்டை பொரியல், வாழைத்தண்டு பொரியல். காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது நல்லா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போய் வெங்காயம் இது மேட்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சாப்பாடு, ரசம், முட்டை பொரியல், அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாய்.